தேஜஸ் விமானத்தை பொறுத்தவரை இது ஒரு மல்டி ரோல் லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்று சொல்கிறார்கள். எல்சிஏ என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இது இந்திய விமானப்படையாலும் பயன்படுத்தப்படுகிறது, இந்திய கப்பற்படையாலும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான ஆராய்ச்சிகள் அனைத்தையும் இந்திய அமைப்பான DRDO தான் செய்தது. அதன் பிறகு இந்திய நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இதை தயாரித்து வருகிறது. 2015ஆம் வருடத்திலிருந்து இந்த விமானம் பயன்பாட்டில் உள்ளது. தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சோதனைகளுக்கு பிறகு பயிற்சிகள் அதெல்லாம் முடிந்து தற்போது பயன்பாட்டில் இருக்கிறது. மார்க் 1, மார்க் 1A என்று 2 ரகங்களிலே இந்த விமானம் தற்போது இந்திய விமானப்படை மற்றும் கப்பற்படையால் பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலிலே திடீரென இப்படி ஒரு விபத்து நடைபெற்று இருக்கிறது. ஏன் இந்த விபத்து நேரிட்டது, எதனால் இப்படி திடீரென்ற விமானி தப்பி வெளியே வரக்கூட முடியாத சூழல் ஏற்பட்டது போன்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே விமானத்தின் இன்ஜினில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டதா, அல்லது மிகவும் நவீன விமானமான இதிலே தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டனவா என்பது குறித்தெல்லாம் விமானத்தின் பாகங்களை எல்லாம் தேடி எடுத்து அதன் கருப்பு பெட்டியை கண்டறிந்து அந்த கருப்பு பெட்டியில் என்ன தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை கண்டறிந்த பிறகு முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும்.